தலையோட மானம இதெல்லாம் கெட்டு போகும்ல, எதுக்குமா வந்த? வாழ்நாள் ஃபுல்லா விஜய் வந்து தலையை வச்சு கொண்டாடுவார். அவங்க பார்த்த பார்வை ஒன்று வந்தது, ஐயோ வந்துட்டாலேன்னு தான் பார்த்தாங்க. திருசா வந்து சாதாரண ட்ரெஸ் போடல, இந்தியாவே கலக்கக்கூடிய அந்த அம்மாவோட பாடி லாங்குவேஜ். விஜயே வந்து கருப்பு பொட்டுன்னு அந்த மை, 2 விதமான மை இருக்கு. ஒன்று திருஷ்டி மை, ஒன்று வசிய மை. இவரே கவுத்திட்டு இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லப்போ இந்த முடிச்சுல இருந்து அவர் தப்பிச்சு வருவார். எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இப்போ நம்ம பொன்மணி அண்ணா கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். ஓகேண்ணா, இப்போ அரசியல்ல ரொம்ப விறுவிறுப்பா பரபரப்பா போயிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதே நம்ம த்ரிஷா அவங்க வந்து அவங்கள போய் மீட் பண்ணி பார்த்துட்டு வந்தாங்க. அப்பயே அவங்க அரசியலுக்குள்ள வருவாங்களோ அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தது. ஒரு இன்டர்வியூலையுமே த்ரிஷா சொல்லியிருக்காங்க, அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, நான் முதலமைச்சராக போறேன். என்னங்க சொல்றீங்க அப்படின்னா, 10 வருஷம் கழிச்சு பாருங்க நான் முதலமைச்சராக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களோட ஜாதகம் என்ன, உண்மையில அவங்க அரசியல் வரதுக்கான வழிகள் இருக்கா? ஒருத்தர் டேட் கொடுத்தாங்க, ஆனால் டைமிங் எல்லாம் கிடைக்காதனால ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் என்னன்னா, அவங்க இதுவரைக்கும் போட்ட ட்ரெஸ்ஸுக்கும் நேற்று போட்டு வந்த ட்ரெஸ்ஸுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. திருசாவோட ட்ரெஸ்ஸில் இதுவரைக்கும் பார்த்த ட்ரெஸ் கோடில் இந்த ட்ரெஸ் கோடு வந்து அரசியலுக்கு உண்டான இந்த அம்மாவுக்கும் ஆசை இருக்குதுன்னு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ட்ரெஸ் கோடு தான் இருந்தது. அந்த நீங்கள் மறுபடியும் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், மற்ற கோட்டுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஒரு கட்சி இதுக்குள்ளே வந்தால் எப்படி வருவாங்களோ அந்த ஸ்டைலில் தான் அந்த ட்ரெஸ் கோடெல்லாம் இருந்தது. அந்த கொண்ட முடிப்பு, அந்த அந்த இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட்க்கு உண்டான இது வரல. தனக்கு ஒரு கட்சி அமைப்பு கட்சிக்காரங்களை பார்த்தோன்னு இப்படி கையாட்டுறது இது எல்லாமே தன்னோட கட்சியாக நினைக்கிறாங்க அவங்க. அது மட்டும் அவங்களோட அந்த அந்த கொஞ்சம் கிளிப்பில் தெரியுது. அப்போ அவங்களோட ஃபீல் ஜெயிக்கணும், தன்னை சார்ந்தவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க கண்டிப்பாக அரசியலுக்கு வருவாங்க. அதுவும் இல்லாமல் ஏஜ் தாண்டிடுச்சு, இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுற வாய்ப்பு இல்லை. அப்படியே கல்யாணம் பண்ணாலும் இந்த உலகம் சும்மா விடாது. அப்போ வந்தவன் வந்து ஒரு பேரு நாமத்துக்கு யாருமே வரமாட்டாங்க. கணவனாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். அதுக்கு செல்வியாகவே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணலாம். அவங்க கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாம் பேசி 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 ஒரு நாள் அவங்களும் அரசியலுக்கு வந்துடுவாங்க. இதில் ஏதாவது ஒரு போஸ்டிங் வாங்கலாம், இல்லை ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்து இதெல்லாம் நீ பாருன்னு சொல்லலாம். அப்படியே இப்போ எம்ஜிஆரோட ஸ்டைலு கொஞ்சம் அவர் எடுத்துக்கிட்டதுனால எம்ஜிஆரோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும், இதெல்லாம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும், இதெல்லாம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட ஃபேன்ஸ் வந்து திருசாவை வந்து ஒரு ஆளும் கூட நீ எதுக்கு வந்த கீழே போ, எதுக்கு வந்த எங்கள் கட்சிக்குள்ள எதுக்கு வந்த, எங்கள் தலையோட மானம இதெல்லாம் கெட்டு போகும்ல, எதுக்குமா வந்த அப்படின்னு ஒருத்தம் கூட சொல்லல. வணக்கம் மேடம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தன் வேக்சின் கொடுத்தான், வந்துட்டியா யாருமா அப்படின்னு அந்த கூட்டத்துக்குள்ளே அந்த பொண்ணு ஆகும்போது எனக்கு வந்து அந்த ஃபேஸ் ரீடிங் அப்போ ரெண்டாவது வந்து ஆக்டிங் கிளாஸ் சொல்லி கொடுக்கறதுனால எதுவாலும் என்ன அவன் வந்து ஒருத்தன் நின்னானே என்ன நினைக்கான்னு எனக்கு சொல்லக்கூடிய சின்ன கெப்பாசிட்டி இருக்குது. அவங்ககிட்ட அந்த மூஞ்சி இருந்தது. அடுத்த மூஞ்சி யார்கிட்ட இருந்ததுன்னா விஜயோட அம்மாகிட்ட இருந்தது. அவங்க பார்த்த பார்வை ஒன்று இருந்தது, ஐயோ வந்துட்டாலேன்னு தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சிரிச்சாங்க. பட் அந்த நான் எங்கேயும் இதுக்காக மணிக்கணக்கில் செலவு பண்ணி உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் என்ன நடக்குது. என் டைமை வேஸ்ட் பண்ணி, என் ஜாதகத்தை பார்க்க வேஸ்ட் பண்ணி, நான் ஏதாவது ஒரு படம் பார்த்து வைப்பேன். இதெல்லாம் உட்காந்து சர்வே பண்ணிட்டு இருக்கேன். உட்காந்து என்ன அவங்க ஒரு ஷாக் பார்த்தாங்க பாருவ. இது கடவுள் இந்த முடிச்சுலேருந்து அவர் தப்பிச்சு வருவார். அப்படி வரல வழக்கமான ஆயிடுச்சுன்னா மிகப்பெரிய கெட்ட பேர் தான். அப்போது கருணாநிதிக்கு இல்லாத பேரா, எம்ஜிஆருக்கு இல்லாத பேரா அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி தாங்க பெரிய ஆளுகள்லாம் அப்படி தான் இருக்குங்க. சீமானுக்கு அதே பேர் தான் இருக்கு. இப்போ யாராவது அவங்களோட பர்சனல் சொல்லி விட்டுட்டாங்க. அப்போ இவங்க வந்து முழுக்க முழுக்க பெரிய டார்ச்சர் பண்ணாமல், அவங்களோட இடத்த தாண்டாமல், அவங்களுக்கு ஒரு வச்ச கோட்டு தாண்டாமல், அவங்களுக்கு ஒரு வாரிசு ஏற்படுத்தாமல் அப்படியே இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளோதான். ஓகே, பெருசாக வந்துடுவாங்க. விஜயே வந்து கருப்பு பொட்டுன்னு வச்சிருக்காரு. 2 நாளா அது பார்க்குறேன், 3 நாளாக பார்க்குறேன். ஃபஸ்ட்டு 3ஆவது தடவை இதுக்கு போகும்போதே நல்லா கருப்பு பொட்டு வச்சாரு. அந்த மை 2 விதமான மை இருக்குது. ஒன்று திருஷ்டி மை,
ஒன்று வசியமை. ஒரு மிகப்பெரிய ஆளோ இல்லை திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஒரு மை கொடுப்பாங்க. அந்த ஓகே. திண்ணூறு யாகம் பண்ணி ஒரு தருவா. திண்ணூறு கொடுப்பாங்க, ஓகே. மையோடு கொடுப்பாங்க. ஒருவேளை அது வச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல. பட் அங்கே கோயிலில் கொடுக்கப்பட்ட அந்த மை தான் வைக்கப்பட்டிருக்குது. இல்லைன்னா யாரோ ஒருத்தர் அந்த மையை வைக்க சொல்லியிருப்பாங்க. இப்போ கடைசியாக சிஎம் ஆகும்போது மை வச்சுட்டு அழிச்சிருக்காரு. கெட்டியாக எல்லாமே ரொம்ப டெஸ்க் கோட்லேருந்து எல்லாரும் வந்து இப்போ கோட் சூட்டுக்கெல்லாம் தமிழ்நாடுன்னு மாறல. அப்போது நான் இந்த 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 உலகத்தை அதுவும் தமிழ்நாட்டை நான் மாற்றி காட்டுவேன். அதுதான் அது கணக்கு. இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியும் கோட் சூட்டு போட்டு உட்காரல, கோட் சூட்டு போட்டு ஏறல. அப்போ இந்த தமிழ்நாட்டை நான் இன்னொரு களத்துக்கு கொண்டு போவேன் அப்படிங்கிறதுக்கு அந்த ட்ரெஸ் கோடே வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. என்னதான் இருந்தாலும் அரசியல் முதலைகள் சொல்லுவாங்க, பெரிய ஜாம்பவான்கள் சொல்லுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி இவரால் இந்த சினிமால இருந்து வந்து அவரால் இதை சமாளித்து வெளில வந்துட முடியுமா? முதல் 13 நாளில் சமாளிச்சிட்டாருன்னா அடுத்த 33வது நாள் ஒரு பிரச்சனை வரும். அதுலேயும் சமாளிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் 33 மாதத்தில் ஒரு பிரச்சனை வரும். அதில் சமாளிச்சிட்டாருன்னா இதுவே என்ன பண்ணுவாருன்னா ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை பண்ணுவார். தமிழ்நாடு திரும்பி பார்க்குற மாதிரி. அடுத்த 6வது மாதத்தில் கம்பல்சரி ஆட்சி முடிவுக்கு முன்னாடி 6 மாதம் ஒரு 8 மாதம் இருக்கிற சமயத்திலேயே இவர் வந்து எலெக்ஷன் வச்சுருவார். 5 வருஷம் வெயிட் பண்ண மாட்டார். முன்னாடியே இறங்கி வேலை செஞ்சுருவார். ஓகே ஓகேண்ணா, நீங்கள் சொன்ன அந்த விஷயம் மை, அந்த விஷயமும் அதே மாதிரி அந்த கையில் அந்த கயிறு கட்டியிருக்காங்க. இது அவங்களோட எம்எல்ஏக்கள் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே ஏதாவது இருக்குமோ? ரகசியம், பயங்கரமான ரகசியம் இருக்குது. ஜெயலலிதா எப்படி ஃபாலோ பண்ணிச்சோ அதே தான் இவங்களும். எம்ஜிஆர் அதே தான் பண்ணார். எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா எல்லாத்துக்கிட்டையும் ஜாதகம் பார்ப்பார். தன்னோட கேண்டிடேட்டாக ஜாதகம் பார்ப்பார். எந்த ஜாதகம் ஜெயிக்கிறதோ அவங்கள தான் வச்சு வைப்பார். அதே தான் ஜெயலலிதாவும் வச்சுக்கிட்டாங்க. இப்போ விஜயமும் அப்படி தான் வந்து வச்சுக்கிட்டாரு. அதே சமயத்தில் இந்த மை எப்போ வைக்க ஆரம்பித்தாருன்னா 3வது தடவை ஆளுநர் சந்திக்க போகும்போது மை வச்சார். இந்த ட்ரிப் கன்ஃபார்ம். அப்பவும் யூட்டன். நான் கூட அடுத்த டைம் மை வைக்க மாட்டேன்னு நினச்சேன். அடுத்த டைமும் வச்சு மையை வந்து ரொம்ப அழுத்தமாக வைக்காமல் அப்போ ஜிஸ்டி எல்லாம் வந்துட்டானே பண்ணிட்டானே செஞ்சு. இப்போ நம்ம என்ன தான் விஜய் பற்றி நீங்கள் எல்லாருமே சொன்னாலும் கூட அன்னைக்கு நைட்டு படுக்கும்போது நீங்கள் எல்லாருமே நானும் கூட நாம் தெரிஞ்சு நடிக்க வந்தான் ஒருத்தன். சின்ன படமெல்லாம் ஓடிச்சு, அப்போ ஸ்டார் ஆனால் சிஎம்ஏ ஆகிட்டானே, நாம் இன்னும் இதே அப்படின்னு நினைக்காத ஆம்பளை உண்டா? அப்போ எத்தனை பேருக்கு தூக்கத்தை கெடுத்துருக்காங்க. நான் அப்போ முடிவு பண்ணேன், அவனுக்கு அவங்க அப்பாவை படம் பண்ணாரு, தொடர்ந்து 10 படம் 5 படம் பண்ணாரு, தொடர்ந்து இது பண்ணார். அப்போ கஷ்டப்பட்டார், நிறைய ரிஸ்க் எடுத்தார். போட்டி பிரசாந்த் ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டார் ஆக வேண்டியது பிரசாந்த். விஜயை வந்து அதை தாண்டி முன்னாடி வந்து நின்னார். இப்படி ஒவ்வொரு ஆளாக ஆகி அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. அப்போ ஈஸியாக சிஎம் பிடிச்சிட்டா. இவ்வளோ கஷ்டப்பட்டதுனால தான் அது பிடிக்க முடிஞ்சது. இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் அவன் சிஎம் ஆகிட்டான்னு எல்லாரும் பொறாமப்பட்ட வச்சா அவருக்கு அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் யூட்டன் அடின்னு அடிக்க வேண்டியதாக. சிட்டியே யூட்டன் அடிச்சுட்டு இருந்தாங்க. போவாரு யூட்டன் அடிச்சுட்டு போவாரு யூட்டன். இந்த நிலைமையை அவர் வந்து ஒரு மையை நம்பினார், கடவுளை நம்பினார். கடுமையான எல்லாம் நினச்சிப்பாங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா கடுப்பாகி ஒரு பெக்கை போட்டு படுத்து தூங்கிப்பாருன்னு. கண்டிப்பாக இருந்துக்க மாட்டார். உட்காந்து இந்த பிரபஞ்சத்தோடு பேச ஆரம்பிச்சிருப்பாரு. விடிகாலி அவர் தூக்கமே வந்திருக்காது. ஒரு நல்லா மெடிடேஷன் பண்ணியிருப்பார். நல்லா உட்காந்து கண் கலங்கி ஏதோ ஒரு இடத்துல நின்று வேண்டியிருப்பார். என்னை வந்து 2 சீட்டு கொடுத்தா நான் ஆளாயிடுவேன்னு. சாயந்தரம் ஓகே சொல்கிறாங்க, அடுத்த நாள் இன்னும் 2 ஹவர்ஸில் முடியாதுங்காங்க. லெட்டர் வைக்க போது நடக்க மாட்டேங்குது. இதெல்லாமே தாண்டணும்னா அந்த 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 மையும் ஒரு காரணம். மையமும் அந்த கையில் கட்டின இது அதுக்காக அவங்க கட்டல. நான் பொதுவாக கட்டுறதா இப்படி கட்டினா அது ஒரு விதமான மனக்கட்டுப்பாடும். இந்த சிகப்புக்கு வந்து செவ்வாயோட ஆதிக்கம், அதுக்கப்புறம் வந்து ராகுவோட ஆதிக்கம். இதெல்லாமே நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காக நம்ம கட்டணும். அது வந்து தானாக வந்த காசு கொடுத்தாலும் இல்லை, இது எனக்கு தானாக வந்தது.
ஆள் வருவான் வந்து கையில் கட்டி விடுவான். எனக்கு வந்து உங்களுக்கு கொடுக்க கட்டுங்க அப்படின்னா நான் கட்டினேன். நம்ம கட்டும்போது நான் ஒன்று நினச்சிக்கிட்டேன், இது செய்யணும், இது நடக்கணும், இது நடந்தால் இதுக்கு வேல்வி அதிகம். அது வரைக்கும் இது கட்டி வைப்பேன். அப்படி அவள் ஒன்று கட்டி வைப்பேன், இது ஒன்று நடக்கணும், இது ஒன்று செய்யணும். இது எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு மனக்கட்டுப்பாட்டுக்காக செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அதுதான் சொல்ல முடியும். விஜய் கண்டிப்பாக எல்லாத்தோட இன்னும் கொஞ்சம் ஓட்டு நிறையா வாங்கக்கு உண்டான வழிகள் தான் இப்போ போயிட்டுருக்குது, பண்ணுவார். இது உணர்ந்த இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன கேம் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டாலின் ஐயாவுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதனால் அவர் எவ்வளோ இத்தனை லட்சம் ஏமாற்றிட்டாரு, இத்தனை லட்சம் அடிச்சிட்டாருன்னு இப்போ விஜய் சொல்லவே முடியாது. சொன்னால் அடுத்த 1 hour என்ன ஆகும்? ஆட்சி வந்துடும். எப்போ சொல்லுவாருன்னா, இவரே கவுத்திட்டு இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்ல போவார். இன்னொரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுங்க, மெஜாரிட்டி கொடுங்க, நான் யாருன்னு காட்டுவேன்னு சொல்லுவார். ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஏதோ பண்ணுவார், பண்ணுறதுக்கு பயங்கரமாக முயற்சி பண்ணுவார். இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இதில் என்னென்னா கம்யூனிஸ்ட்டு இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜெனியூனாக நீ என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். ஒரு வார்த்தை இது வரைக்கும் பேச கிடையாது. அவங்கெல்லாம் நீ என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணும், அதுக்காக காத்துட்ருக்காங்க. அது வந்து அது மாதிரி அவள் முழுசாக விட்டுட்டு நீ என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம் அப்படின்னு அது ரொம்ப ஜெனியூனாக இருக்க அந்த கம்யூனிஸ்ட்டு தான் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை ஆளணும்.